வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதாவது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரவா லட்டு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க. நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வரப்போகுது. அதுக்காக வந்துட்டு நம்ம வீட்லயே சூப்பரான டேஸ்ட்ல இந்த ரவா லட்டு எப்படி செய்யுது அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சமையல் கத்துக்கிறவங்க கூட நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சூப்பரான இந்த ரவா லட்டு செய்யலாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா லட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு வறுத்துக்க போறேன் நெய்லி. அதுக்காக ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமா முந்திரியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பிஸ்தா, கொஞ்சோண்டு பாதாம், கொஞ்சமா காஞ்ச திராட்சை, இதை எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன். நீங்க பாதாம் பிஸ்தா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. முந்திரி திராட்சை கூட சேர்த்தாலும் நல்லா இருக்கும். என்கிட்ட இருந்தது அப்படிங்கிறதுனால நான் பாதாம் பிஸ்தா சேர்த்து பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து அதையும் நெய்யில நல்லா வறுத்துக்க போறேன். இப்போ பாருங்க, நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் நல்லா அந்த நெய்யில வறுபட்டுடுச்சு. திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வருது பாருங்க. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இதுல வந்துட்டு ஒரு மூடி தேங்காய் வந்துட்டு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்துட்டு நான் அதே பேன்லேயே நல்லா வறுத்துக்க போறேன். இல்ல தேங்காயோட அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாம நல்லா வறுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க ஒரு 10 நாள் வச்சிருந்தா கூட இந்த ரவா லட்டு உங்களுக்கு வீணாகாது. சப்போஸ் தேங்காய் அந்த ஈரம் இருந்தது அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு அந்த சிக்கு வாசனை வந்துடும். உங்களுக்கு ரவா லட்டு வேஸ்டா போயிடும். அதனால நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொல பொலன்னு வரணும். வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டேன். அதே பேன்லேயே இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆகட்டும். இதுல வந்துட்டு நான் 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்காங்க. நீங்க எந்த கப்பை வேணாலும் அளவா எடுத்துக்கோங்க. அதிலேயே வந்துட்டு நீங்க சர்க்கரையும் மெஷர் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அந்த நெய்யிலே வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா ரவை வந்து அந்த நெய்யில வறுப்பட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. கருகி போயிடக்கூடாது. வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் வறுத்து வச்சிருக்க தேங்காயோட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அதே பேன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்த கப்ல வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சக்கரை கரெக்டாக இருந்ததுங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும் நீங்க என்ன அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 3/4 கப் சக்கரைக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பாகு ரெடி பண்ணிக்க போறோம். இப்போ நல்லா சக்கரை கொதிச்சிட்டு இருக்கு. இதில் பாகுப்பதம் வந்து ஒரு கம்பி பதம் பாருங்க. ஒரு கம்பி பதம் தான் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சுக்கலாம். இதோட வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த பாகோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வறுத்து வச்சிருந்த தேங்காய் ரவை ரெண்டுத்தையும் அந்த சக்கரை பாகுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா அந்த சக்கரையோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட நான் வறுத்து வச்சிருந்த அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பு சிம்ல வச்சுட்டே செய்யுங்க, ஹைல வைக்காதீங்க. நான் சேர்த்த அந்த நட்ஸ் வந்துட்டு அந்த ரவை தேங்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் லைட்டா ஆற விட்டுருங்க. அதே ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கையில லைட்டா நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ நீங்க அந்த சைஸ் எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், உடையாம. ஆனா அது வந்துட்டு கண்டிப்பா கொஞ்சம் சூடா இருக்கும் பொழுதே நீங்க பிடிச்சு வச்சாதான் லட்டு ஷேப்க்கு வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொல பொலன்னு தான் இருக்கும். அதனால கை கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவு இருக்கும் பொழுதே நீங்க லட்டு பிடிச்சு வச்சிருங்க. இந்த மாதிரி லைட்டா கையில நெய் தடவிக்கோங்க. சூப்பரா நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்க போறேன். நல்லா ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 10 நாள் ஆனா கூட வீணாகவே ஆகாதுங்க. அதே மாதிரி நீங்க தேங்காய் வறுக்கும் பொழுது நல்லா வரும், நல்ல பொல பொலன்னு உங்களுக்கு உதிரியா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு தேங்காய் சீக்கிரம் வீணாகாம நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நம்மளுடைய ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வரப்போகுது உங்களுக்கு. அதுக்கு நீங்க வீட்லயே இந்த மாதிரி சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ரவா லட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ரவா லட்டு வந்து நான் இன்னொரு மெத்தட்லயும் செஞ்சிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு அது தேவையான போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த ரவா லட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க 10 டேஸ் ஆனால் கூட உங்களுக்கு வீணாகாது. கண்டிப்பா நீங்க ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.